வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தை தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். ஒரே நிமிடம் ஐயா. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியினி அனுபவித்து கண்டபலன் எனை அறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல்நலம், பொருளலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி ஒழுக்கம் தலைப்பில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். உயர் மக்கள் செல்வம் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறையுணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். ஒழுக்கம், கடமை, ஈகை. சென்ற வகுப்புகளிலே இந்த கருத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறி, அதுதான் அறம் என்று சொல்கின்றோம். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கியிருப்பதை உற்றுப்பாரீர். இந்த ஒழுக்கத்திற்குள் கடமை, ஈகை எப்படி உள்ளடங்கியிருக்கு? இதுதான் இந்த கவிக்கான ஒரு புதிய சிந்தனை. இப்போ ஒழுக்கம் என்பது செயல்பாடு தானே. அதாவது அறிவின் இயக்க தன்மையே ஒழுங்குதான். பேட்டர்ன், ப்ரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி என்று சொல்லுவோம். தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இந்த மூன்றும் அறிவின் வெளிப்பாடு தான். அதாவது அறிவு எப்படி ஒழுக்கத்தின் வழியாக மற்ற உலக செயல்பாடுகளை, இயக்கங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்றால், இப்போ இறை துகள் தோன்றிய போது அறிவுதான் எழுச்சி பெற்று ஆற்றலாகிறது. அதாவது சுத்தவெளியின் 6 பண்புகள் சொல்றோம் இல்லையா? சை சித்தாந்தத்துல சில வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. மகர்ஷி அவர்கள் அதையே இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக தஞ்செழுச்சி, நுண்ணதிர்வு என்றெல்லாம் 6 பண்புகளை சொல்றாங்க. இந்த 6ம் இணைந்த ஒரு நிலைதான் தத்புருஷன் சொல்லக்கூடிய அறிவே சிவம், அறிவே தெய்வம். இந்த அறிவே எழுச்சி பெற்ற நிலையில, சுத்தவெளி எழுச்சி பெற்ற நிலையில ஒரு இயக்க ஒழுங்காக மாறுகிறது, விதியாக மாறுகிறது. இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதவை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒழுக்கம்தான், அறிவு தான் இந்த இயக்க ஒழுங்குக்கு காரணம். அப்ப அறிவுக்கு மறு பெயர், அதாவது ஒரு டெஃபினிஷன் விளக்கம் சொல்ற போது சாமிஜி என்ன சொல்றாங்க? The order of function in everything, every motion, at all times is consciousness. அறிவின் இயக்க சீர்மையே ஒழுக்கம் அப்படின்றார். அப்போ அறிவு வேறு, ஒழுக்கம் வேறு என்று பிரிக்க முடியாது. இப்போ 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே ஒரு குழந்தை
ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி அந்த இடத்துல வச்சுட்டு, ஸ்கூல் பேக் எல்லாம் அடுத்த ஒரு இடத்துல வச்சுட்டு, பிறகு முகம் கழிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். இன்னொரு குழந்தை ஒரு காலை உதறிச்சு ஒரு ஷூ அந்த பக்கம், இன்னொரு காலை உதறிச்சு இன்னொரு ஷூ அந்த பக்கம், பேக்கை தூக்கி வச்சுட்டு மம்மி அப்படின்னு போனால் அம்மான்னு சொல்லுவாங்க, அறிவு கட்டவனே இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது, போய் முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு வா அப்படின்றாங்க இல்லையா? அப்போ எது எது எங்கெங்கே இருந்ததோ அதை அங்கெங்கேயே வைப்பது ஒழுங்கு. அங்கும் இங்கனுமா தூக்கி வீசினா அது ஒழுங்கீனம். அப்ப ஒழுக்கம் ஒழுங்கு என்றாலே ஒரு சீர்மை. எங்கே இருந்து அது வெளிப்படுகிறதோ மீண்டும் அங்கேயே வைப்பது ஒழுக்கம். இதுல உச்சகட்டம் என்ன? எங்கிருந்து அறிவு தன் பயணத்தை துவக்கியதோ மீண்டும் அங்கேயே போய் லயமாகிறது. பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம், ஒன்றாகிறோம். அதுவும் ஒழுக்கத்தின் உச்சகட்டம். எனவே அறிவின் இயக்க சீர்மையே ஒழுக்கம். இதுல பஞ்சபூதங்கள் வந்தது, அதுல இயற்கை சட்டமாக மாறுச்சு, பிறகு ஜீவன்கள் வந்தது, அதுல செயலுக்கு தக்க விளைவாக மாறுகிறது. இப்போ ஐந்தறிவு ஜீவன்களுக்குள்ளேயே ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உதவி செய்யும். அதை நம்ம இப்போ டிஸ்கவரி சேனல்ல, நேஷனல் ஜியாகிரபி சேனல் எல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ மனிதத்திலே வருகின்ற போதுதான் இதற்கு ஈகை கடமை என்ற 2 சிறப்பு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். இப்ப ஒழுக்கம் என்பது என்ன? ஒரு இயக்க சீர்மைன்னு பார்த்தோம். அந்த இயக்கங்கள் எல்லாவற்றையுமே தன்னை போல கருதுகின்ற போது இன்னொரு ஜீவன் படுகின்ற துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணை வெளிப்படும். அதைத்தான் ஈகைன்னு சொல்றோம். எனவே நாம அறநெறி என்ற ஒரு கருத்து மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல எங்கே பிறந்தது என்று பார்த்த போது ஈகை ஒழுக்கம் கடமைன்னு பார்த்தோம். ஆனா இந்த 2க்கும் மூலம் எங்கே இருந்து வந்திருக்க முடியும்? எது தன்னை போல பிறரேனும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அப்ப அந்த கருணை எங்கே இருந்து வந்தது? இறைவனின் அன்பும் கருணையும் தானே. எனவே அது மனிதத்திலேயும் வந்து இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை கண்டு இறக்கப்படுகிறது இல்லையா? அதுக்கும் கருணை என்றுதானே பேர். அப்ப கருணை பார்வை, கருணை நிறைந்த முகம். அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முகத்துக்கு அழகு கண்கள், கண்களுக்கு அழகு கருணை. முகத்துல கண் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த கண்கள் கொடூரமா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப முகத்துக்கு அழகு கண்கள், கண்களுக்கு அழகு கருணை. அந்த கருணையின் வெளிப்பாடு இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை நீக்குகின்ற போது ஈகைன்னு சொல்லணும். அதே போல கடமை என்பது என்ன? எது தனக்கென்று வந்து அமைகிறதோ அதெல்லாவற்றையும் அறிவின் திறத்தோடு ஆற்றல் திறத்தோடு செய்து முடிப்பது கடமை. இது எங்கே இருந்து வருது என்றால், சுத்தவெளி எழுச்சி பெற்று இறை துகளாகிற போதே கடமையும் சேர்ந்தே வந்துடுதில்லை. அதாவது இயல்போக்க விதிப்படி ஒரு சட்டத்தின்படி கட்டுப்பட்டு செயல்படுகின்ற போது அது கடமையாகிறது. அதாவது தன் வாழ்வதற்கு எது ஆதாரமோ அதற்கான நன்றி உணர்வை திருப்பி செலுத்துவது, அதுவும் கடமை உணர்வுன்னு சொல்கின்றோம். அப்ப கடமை என்றாலே கடன் கூட்டல் மை. அப்ப கடன் என்பது எங்கேருந்து வாங்கினோம்? கண்ணதாசன் அழகா சொல்வார், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? அப்போ இந்த உடல் இறைவன் தந்த கொடை, உயிர் அந்த இறைவன் தந்த கடன். ஒரு நாள் திருப்பி கொடுத்தான் ஆகணும். அப்ப இலவசமாக பெற்ற உடல் மண்ணுக்கு போயிடுது.
கடனாக பெற்ற உயிர் மீண்டும் இறைவனிடத்திலே திருப்பி செலுத்தப்படுகிறது. எனவே இது இயற்கை நீதிப்படியே என்ன மூலத்தில் இருந்ததோ அது எல்லாமே வெளிப்படுது. அவ்வளவுதான். வேறு இயக்கமே கிடையாதுங்க. இருப்பு, இயக்கம், காந்தம், விளைவு, இவ்வளவுதான். இதுக்கு வேறு வேறு வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வேறு வேறு கோணத்துல எப்படி இந்த 200-300 வகை ஸ்வீட்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் தத்துவமும் மற்ற எல்லா விஷயமும் இருக்கிறது. அவ்வளவுதான். இருப்பு, இயக்கம், காந்தம், விளைவுகள். இதை வச்சுக்கிட்டு எண்ணற்ற ஜீவராசிகள், எண்ணற்ற அனுபவங்கள், இதெல்லாம் திரும்ப திரும்ப தத்துவங்களாக, விளக்கங்களாக, பல்வேறு துறைகளாக, செயல்பாடுகளாக, நுண்ணுணர்வு வரைக்கும் எல்லாமே அதுதான். அதனால் அந்த அறிவின் சிறப்பு இயக்க சீர்மை, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இப்ப கடமை என்பது என்ன? அந்த நேரத்துக்கு துல்லியமாக போய் இருந்து அதை செய்தா இன்றைக்கு என்னுடைய கடமையை நான் நிறைவாக செய்து விட்டேன் அப்படின்ற இல்லையா, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப இதுல மனிதன் வந்த பிறகுதான் எத்தனையோ படித்தளங்கள், வகைகள், வெரைட்டிஸ். அதனால ஒரு குழப்பம். 5 ஜீவங்கள் வரைக்கும் எல்லாம் ஒரு விதியோடு தான் வாழ முடியும். எதிர்த்து போகக்கூடிய ஆற்றல் அங்கே இல்லை. இப்ப மனிதனாக வந்த பிறகு எதிர்த்து போவதனாலையும் எல்லாவற்றும் பல தராதரங்கள், படித்தரங்கள் இருப்பதனாலே மிக பெரும் குழப்பம் இங்கேதான். தத்துவத்திலையும் குழப்பம், வாழ்க்கையிலையும் குழப்பம். பாடங்களும் நான் புரியுற வரைக்கும் திரும்ப திரும்ப படிச்சு தானே புரிஞ்சுக்கிறோம். ஆசிரியர் சொல்லி கொடுத்த உடனே அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய திறமை எத்தனை பேருக்கு இருக்குங்க? அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுகின்ற திறம், அதுவும் அறிவின் வெளிப்பாடு தானே. அப்படி இதை தன் மூலத்தை ஆய்ந்து பார்க்கின்ற, பின்னோக்கி பார்க்கின்ற, சரித்திரத்தை திருப்பி பார்க்கின்ற போதுதான் அறிவே எல்லாமாக இருக்கிறது. அவருடைய இயக்க சீர்மைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் வச்சிருக்கிறோம். அந்த வகையிலே கடமை என்பதும் இப்போ இந்த நவக்கோள்கள் நேரத்துக்கு 10 மணிக்கு ஆபீஸ் நேரம் அப்படின்னா 10 மணிக்கு போய் சேருவது ஒரு கடமை, ஒழுங்கு சொல்றோம் இல்லையா? சூரியன் உதிக்கிறதே இன்றைக்கு இந்த நேரத்துக்கு உதிக்க வேண்டும் என்பது நவக்கோளினுடைய அலையின் தாக்கம். அதுக்கு தகுந்தாற்போல் அது தோற்றத்துக்கு வருகிறது, மறைந்து போகிறது. அப்ப அது அதனுடைய வேலை செய்யதில்லை. இது போல கடமை தவறுகின்ற என்பது மனிதத்திலே அறிவில்லாதவனிடத்தில் தான் கடமை தவறுவார்கள். அறிவு சீர்மையோடு வாழ்கின்ற யாரும் கடமை தவற மாட்டார்கள். எனவே தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகளை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். ஏன்னா இந்த உடல் வாழ்க்கைக்கு இது எல்லாருமே காரணம். அதனால் அவர்களுக்கு நம்மால் என்ன திருப்பி செலுத்த முடியும் என்ற கடன் உணர்வு, அதுவே கடமை உணர்வாகிறது. இப்படி ஒன்றை பெற்றதற்கு திருப்பி செலுத்துவது கடமை. பெற்றோமோ இல்லையோ இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது ஈகை. எனவே இந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்குள் கடமை, ஈகை என்ற இரண்டும் அடங்கி போகிறது. ஏனென்றால் ஒழுக்கத்திற்கு இலக்கணம் என்ன? எண்ணம், சொல், செயல்தான் வாழ்க்கை. இதுல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருபவை எல்லாமே ஒழுக்கம், புண்ணியம், தர்மம் என்று சொல்கின்றோம். அப்ப இதுல எல்லாமே தனக்கோ பிறருக்கோ, பிறருக்குத்தான் ஈகை. தனக்கு ஒழுக்கம், பிறருக்கு ஈகை. இரண்டையும் செயல்படுத்துகின்ற போது அந்த செயல்பாட்டுக்கு கடமையாரம். அப்ப ஒழுக்கம்தான் அடிப்படையாக இருக்கிறது. அதுக்கு அடிப்படை இயக்க சீர்மை என்ற இறைவனின் அறிவு. அப்ப அறிவே ஒழுக்கமாகி ஒழுக்கமே ஈகை கடமையாக செயல்படுகிறது. அதனால் ஈகையும் கடமையும் ஒழுக்கத்திற்குள் அடக்கமாகிறது
என்ற ஒரு புதிய கோணத்தை மகரிஷி இந்த கவியில தருகிறார். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். ஒழுக்கம் என்பது இயற்கையோடு அறிவோடு சார்ந்தது. அப்ப அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற போது அந்தந்த செயலுக்குரிய வெற்றி தானாக வந்து அமையும் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒழுக்கத்திலே கொஞ்சம், அதாவது அவரவர் கொண்டு வந்த வினை பதிவுகளின் அடிப்படையில் ஒழுக்கத்தை பின்பற்றுவதிலேயே படித்தளங்கள் உண்டு. 100க்கு 100 நாம் ஒழுக்கம்னு சொல்ல முடியுதா? ஏன் முடியல? உடல் சார்ந்த தேவைகள், சமுதாய சட்ட திட்டங்கள், இயற்கையினுடைய விதி அமைப்பு. அப்ப நம்ம தேவைகளை ஒட்டி சில சமயங்கள்ல விலகுகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகிறது? ஒரே மனிதன் எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, சத்வ, ரஜஸ், தமஸ், இது அடிப்படை 3 குணங்களாக சொல்வார்கள். அப்ப ஞானி என்பவர் சத்துவத்தில் நீண்ட நேரம் இருப்பார். அவருடைய வாழ்க்கையே சத்துவமாகத்தான் இருக்கும். உணவு, நீர், கழிவுகளை வெளியேற்றுதல் என்று உடல் தேவைகளை நிறைவு செய்கின்ற போது ரஜோ குணத்துக்கு வர்றார். தமோ குணம் தொட மாட்டாங்க. சாதாரண மக்கள் சத்துவத்துக்கு போகும்போது எங்க போறாங்க? கோவிலுக்குள்ள வணங்குகின்ற போது மட்டும் சத்துவம் இருக்கும். வெளியே வந்து பஸ் ஏறும்போது சத்துவம் இருக்காது, ரஜஸ் வந்துடும். அப்ப வாழ்க்கை என்பது ரஜஸும் தமசும் சேர்ந்த ஒரு குழப்பம்தான் பொதுவாக எல்லா மக்களிடத்துல. கீழ்த்தட்டு மக்கள், அவங்களுக்கு தமோ குணம்தான். யாருக்கு என்ன கஷ்டம் வந்து எனக்கு என்ன, எனக்கு லாபம் வருதா, நல்லது வருதா, ரைட். இதுல இப்போ இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோமே, எல்லா வீட்லயும் வாகனம், எல்லாத்துக்கும் டார்கெட்டே என்னன்னா ஆளுக்கு ஒரு செல்போனும் ஒரு வண்டி இருக்கணும். இது ஒரு டார்கெட். இது பேசிக் நெசசிட்டியா மாறி போச்சு. சரி, இதை வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள இடம் இருக்காது. அப்ப சாலை என்பது வண்டிகள் போய் வரவா அல்லது வண்டிகள் வாங்கி நிறுத்தி விடவா? இது ஒழுங்கினம் தானே. அப்போ இது யார் செய்யல? செல்வந்தர் 4 கார் வாங்கி வெளியே ரோட்ல 2 நிறுத்துறான். நடுத்தரும் பைக் வாங்கி ரோட்ல நிறுத்துறான். கீழ்த்தட்டு மக்கள் கடையை போடுறாங்க, வண்டி கை வண்டி வைக்கிறாங்க, ரோட்ல போட்டுக்கிறாங்க. இது ஒழுங்கினம் தானே எல்லாமே. அப்போ சாதாரண மக்களிடத்திலே ரஜசும் தமசும் கலந்த ஒரு கலவைதான். இதை வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்க பிரிக்கிறோம். சத்துவம் என்பது பெரும்பாலும் மக்களிடத்துல இல்லை. அது ஞானிடத்துல மட்டுமே நின்று போச்சு. அப்ப ஞானிகளினுடைய தொண்டு என்ன? இவங்களெல்லாம் சத்துவத்துக்கு உயர்த்துவது, குறைந்தபட்சம் தமோ குணத்திலிருந்து கை தூக்கி விடுவது. கையை பிடிச்சாதான் தூக்கி விட முடியும். கையை பிடிக்கலன்னு எப்படி தூக்கி விட முடியும்? மகானே கையை பிடிச்சாலும் கூட விட்டு விட்டு இந்த சாக்கடை வாழ்க்கைன்னு சுகமா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே விழுந்துடுறோம். அதனால் இந்த ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். அது மட்டுமல்ல, உயர்ந்த மக்கள் செல்வம். நல்ல குழந்தைகள் யாருக்கு பிறக்கிறாங்க? அதாவது நீங்க தாய் தந்தை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. உயர்ந்த குழந்தைகள் சொன்னா உடனே நம்ம குழந்தைகள் மட்டும்தான் பார்க்கிறோம். அது சரியான கணக்கு அல்ல. 7 தலைமுறை கணக்கு வச்சுதான் குழந்தைய நீங்க பார்க்கணும். அதனால்தான் தந்தை மகற்காற்றும் நன்றி ஆவயத்து முந்திருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி
இவன் தந்தை எண்ணூற்றான் கோல் எனும் சொல். ஸோ 7 தலைமுறை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு தலைமுறையில் புண்ணியங்கள் அதிகம் இருந்தால் அங்கே ஒழுக்கம் நிறைந்த உயர்வான ஒரு மக்கட்பேறு கிடைக்கிறது. எங்கேயாவது குறை இருந்து வச்சுங்களேன், தாய் தந்தை நல்லா இருந்தால் கூட குழந்தை வேற மாதிரியா இருக்கும், தாய் தந்தை கெட்டவங்களா இருந்தால் கூட குழந்தை நல்லதாக இருக்கும். ஸோ இந்த இரத்த சம்பந்தமுடைய இந்த 2 தலைமுறையை மட்டும் வச்சு பார்த்தோம்னா இயற்கையின் கணக்கு புரியாது. எனவே உயர் மக்கட் செல்வம் தொடர்ந்து ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற சந்ததியிலே தவறுவது இல்லை. எனவே உயர் மக்கட் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி, ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும். அப்ப ஒழுக்கம் எங்கிருந்து வந்தது? இயக்க ஒழுங்கு என்பது அறிவின் வெளிப்பாடு. அறிவு என்பது சுத்தவெளியின் பிரதானமான குணம். அப்போ அறிவு இறைத்தன்மை வாய்ந்தது, ஒழுக்கம் அறிவுத்தன்மை வாய்ந்தது. அதனால் சிறப்புகள் மட்டுமே தரும். அதனால்தான் என்ன சொல்றாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரலான். இதை விட மேன்மைப்பட்ட நன்மைகளை வேறு எந்த வகையிலும் பெற முடியாது. அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாழ்க்கை வெற்றிகள் அனைத்திற்கும் யார் ஒழுக்கமா வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஒழுக்கம் தவறிய மக்களுக்கு நல்லா கிடைப்பதில்லை. பாதையை தவறிய கால்கள் ஊர் போய் சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய குழந்தை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. அது மாதிரி ஒழுக்கம் சார்ந்த சந்ததி பிறக்க வேண்டும் என்றால் உடனே எங்கிருந்தோ பிறக்காது. போய் எனக்கு பிறந்திய சனியனே என்ன. அதாவது இந்த சொற்பொழிவு நடக்கிறது பாருங்க, அதுல ராமாயணத்தை பத்தி பேசுறார் சொற்பொழிவாளர். தசரதன் சொல்லை அப்படியே பின்பற்றினான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ராமன் பின்பற்ற சொன்னேன். இந்த உட்காந்துருக்க முகத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தெய்வீகம் தவழும். தந்தை தெய்வம் சொல்லிட்டாங்க இல்ல, அது தசரதனுக்கு பிறந்தது ராம, உனக்கு பிறந்தது என்ன? அப்போ தசரதை போல இருந்தால் ராமன் பிறப்பான், இவங்க மாதிரி இருந்தா இவங்களுக்கு தகுந்தது தான் பிறப்பான். விதைக்கு தகுந்த சடி தானப்ப முளைக்கும். சட்டில் உள்ளது அகப்பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில, போட்டது தானே முளைக்கும் தோட்டத்துல. இடம் மரியாதை வரும். எனவே ஏதோ ஒரு குழந்தை பெற்று விட்டால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சேர்ந்த கோயிலும் இல்லை, அதெல்லாம் சும்மா டயலாக். அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான், தெய்வ பிறவிகள் கிடையாது. அப்ப தெய்வத்தன்மை உள்ளவளாக இருந்தால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை. வெறும் ஆண் பெண்ணாக இருந்தால் அவங்களும் சாதாரண பிரஜைகள் தான். இதெல்லாம் எதுக்கு இந்த கப்ஸை விட்டு வச்சிருக்காங்கன்னா வயசான காலத்துல கவனிக்கணும். அதுக்காக அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி அப்படியே பெரிய பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு தகுதி உள்ளவர்களாக தன்னை தயார்படுத்திக்கணும். அப்பதான் தெய்வீகமாக இருக்க முடியும் தாய் தந்தை. அதே போல ஒவ்வொரு தலைமுறையிலையும் குழந்தை பெறுவது பெரிய சாதனை அல்ல, நல்ல குழந்தை பெறுவதுதான் சாதனை. அப்ப போய் எனக்கு பிறந்த சனி என்னன்னு இவங்க இன்னும் பெரிய புண்ணியவதி மாதிரியும், அது மட்டும் ஏதோ சனி வந்து பிறந்த மாதிரியும், குருவுக்கு குரு பிறக்கும், சனிக்கு சனி பிறக்கும். குருவுக்கு குரு பிறக்கும், சனிக்கு சனி பிறக்கும். அதாவது பைபிள்ல ஆதாம் ஏவாள் விலங்குகள் போல சுத்திட்டு இருந்தாங்க. அறிவு கனி புசித்தார்கள், கொஞ்சம் அறிவு வெளிப்படுகிறது, பகுத்தறிவு. அப்ப நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். முதல் வசனம். அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். 2வது, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 3வது வசனம். ஏன் பெண் பிள்ளை பிறக்கல?
பெண் என்ன கேவலமா என்றால், ஆதாம் அறிவு, எவளும் அறிவு, அறிவும் கலந்தது, அறிவு பிறந்தது. அப்ப ஆண்மை, ஆண் என்பது அறிவை குறிக்குமே தவிர அது பாலியல் குறிப்பை சொல்வது இல்லை. அதே போல ராமாயணம் எடுங்க, கந்த புராணம் எடுங்க. விஸ்ரவா என்ற பிராமண ஞானி, அவன் ஒரு அரக்கியோடு கலக்கிறான். அப்போ யார் பிறக்கிறாங்க? இவனுக்கும் காம இச்சை, அவளுக்கும் அரக்கி. அப்ப அரக்கம் சேர்ந்த போது ராவணன் பிறந்தான். இவரு ஞானி அல்லவா, சாஸ்திரங்கள் படித்தவர் அல்லவா. அடுத்து அந்த ஞான உணர்வோடு அரக்கியோடு கலக்கிறாரு. சாஸ்திரங்களை படித்து தேர்ச்சி பெற்ற கும்பகர்ணன் பிறக்கிறான். அரக்கியாக இருந்தாலும் அது அறிவின் வெளிப்பாடு தானே. எல்லாமே சுத்தவெளியின் பரிணாமம். அப்போ அந்த மனம் ஒடுங்கி அந்த உண்மையான அறிவோடு ஒன்றுவிட்டால் அந்த அரக்கிக்குள்ளேயும் ஒரு தெய்வீகம் இருக்குல்ல. அந்த தெய்வீகமும் இந்த விஸ்ரவாவுடைய தெய்வீகம் கலந்த போது விபீஷணன் பிறந்தான். பிறகு ஆசையின் வெளிப்பாடாக சூர்பனகை பிறந்தார். அப்போ ஒரே தாய் தந்தை அறிவுபூர்வமாக கலக்கின்ற போது விபீஷணன், ஆணவம் கூட்டல் ஆணவம் ராவணன், பாண்டித்யம் பிளஸ் ஆணவம் கும்பகர்ணன். அப்போ ஒரே தம்பதிக்கு மனோபாவங்கள் எப்படி மாறுகிறதோ அது போல் குழந்தைகளும் மாறுகின்றன. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்காது. அதனால் இந்த பேதங்கள் எல்லாம் புரிந்து பயன்படுத்தி கொண்டு விட்டோம் என்று சொன்னார். குருவுக்கு குரு பிறக்கும், சனிக்கு சனி பிறக்கும். போய் எனக்கு பிறந்தே சனினே சொல்லும் போது, ஆமா அது குட்டி சனியா, நான் பெரிய சனியா, சரியா போச்சு, சரி நல்லதப்பார், கோபம் வராதிங்க. அப்போ குழந்தைகள் தவறு செய்கின்ற போது தவறு அங்க பிறக்கல, தவறுக்கான விதை என்னிலிருந்து அங்கே போனது, நான் தான் குற்றவாளி. அதை புரிஞ்சுட்டு சொன்னாக்க யாரும் எப்படிப்பட்ட குழந்தைகளையும் நிந்திக்க மாட்டாங்க, நாசம் போன என்னெல்லாம் தீய வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே பெற்றோர்கள் குழந்தைகளை நாசம் போனவன்றாங்களே, அதுக்கு அர்த்தம் வேற. நாசமா போனவனா என்ன அர்த்தம்? மிக புனிதமான சொல்லுது, தப்பா அர்த்தம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் போவது, நாசமா போவதுன்னு சொன்னா ஒன்றும் இல்லாமல் போறது. ஒன்றும் இல்லாதது எது? அதுகிட்ட பணம் இல்லை, பதவி இல்லை, எந்த தோற்றமும் இல்லை, உயிர் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படிப்பட்டது எதுங்க? சுத்தவெளி. அதனால் சொற்களில் தீய சொற்களே கிடையாது. 99% எந்த மொழியிலும் கெட்ட வார்த்தைகளே கிடையாது. எல்லா வார்த்தைகளும் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, இப்போ இந்தியாவில் ஹரிஜன் என்பது அன்பார்லமெண்ட்ரி வேர்டு, கெட்ட வார்த்தை. யாரையாவது ஹரிஜன் சொல்லி பேசிட்டாங்கன்னா உடனே எஸ்டி அசோசியேஷன்லேருந்து அவங்களுக்கு மெமோ சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அது கெட்ட வார்த்தையா? ஹரி என்றால் விஷ்ணு, ஜனம் என்றால் மனுஷன், ஹரிஜன் என்றால் கடவுளின் குழந்தைன்னு அர்த்தம். கீழ் ஜாதின்னு அர்த்தம் இல்லை, கடவுளின் குழந்தைன்னு அர்த்தம். எல்லாரும் ஹரிஜன் தானே, பிராமணனும் ஹரிஜன் தான், கடவுளின் குழந்தை தானே. அதனால் அந்த மொழிக்குரிய வார்த்தைக்குரிய பொருளை ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளது நல்லது தானே. சுத்தவெளி எல்லாம் நல்லதா தான் இருக்கும். எனவே தீயது என்பது ஒரு மயக்க சொல், மாயமான வாழ்க்கை. இதுல தெளிபெற்று விட்டால் எல்லாம் ஒழுக்கம் தான். அதற்கு என்ன வழி? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி
வாய்ப்பளித்த சிவமண்டல தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. சிறப்பாக தொடர்ந்து விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து அந்த கவிதைகளை வரிசைப்படுத்தி இருப்பதுமே மகான் சிறப்பாக வரிசைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அருமை அருமை. நன்றிகள் ஐயா. அதாவது திருக்குறளை சாலம் பாப்பையா தலைமையில அதை வரிசைப்படுத்தணும்னு ஒரு மேதாவி நினைச்சாரு. நல்ல வேலை செயல்படுத்தல அதை. அப்படி அப்படி மேதாவி இருக்கிறாரு. தை மாசம் தான் தமிழ் மாசம் கண்டுபிடிச்சாரு அந்த மேதாவி. திருக்குறள் அதிகாரங்கள் வரிசை இல்லை, அதெல்லாம் சாலம் பாப்பையா அவர் ஒரு பெரிய மேதாவி, அந்த மேதையை வச்சு இந்த மேதைத்தனத்தை பண்ணலான்னு பார்த்தாங்க. வல்லூரை காப்பாத்திக்கிட்டார் தானே, இல்லைன்னா எதா பண்ணிருப்பாங்க அதுலயும். இருப்பதை தவிர வேற என்ன நம்ம செய்ய முடியும் இப்ப? ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர்நிலைகள் காந்தமா, மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதில் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய காந்தலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.